டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, முடி கடகடன்னு வளர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம். ஆக்சுவலா இயற்கை மருத்துவம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம எந்த அளவுக்கு நேச்சுரல் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோமோ, அப்போ அந்த ஹீலிங் அப்படின்றது உள்ள இருந்து ஆரம்பிக்கக்கூடியது. ஸோ ஒருத்தருடைய எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கு, குறிப்பாக அதுவும் நம்மளுடைய கிட்னி எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா பயம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கூந்தல்ல, நம்மளுடைய போன்ஸில், நம்மளுடைய நகங்களில் இந்த எனர்ஜி வந்து நமக்கு பிரதிபலிக்கும். அப்போது அந்த கிட்னி எனர்ஜியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பயம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம அதிகமாக்குறோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கூந்தலோடைய ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, ஈவன் டென்சிட்டியையும் அதிகமாக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி குடிக்கணுங்க. ஒரு நாளைக்கு 3லேருந்து 3.5 லிட்டர் தண்ணி கம்பல்சரி நம்ம குடிக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சியை தடுக்குது, அதிகமாக ஹேர் ஃபாலை காஸ் பண்ணுதோ அதை நம்ம கட் பண்ணணும். அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, நம்ம அதிகமாக வந்து வெளியில் அந்த பொல்யூஷனில் எக்ஸ்போஷரில் இருக்கிறது, இன்னும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கிறது, உணவில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக முடி கொட்டும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முடி கொட்டும். ஸோ அதே வந்து நமக்கு நீரிழிவு, நம்மளுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவு அதிகமாயிட்டே இருக்குனாக்க நமக்கு முடி கொட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எதெல்லாம் காரணியா இருக்கோ அதையும் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேர் ஃபாலை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்பவுமே நம்மளுடைய உடம்பு நம்ம கிட்ட சில விஷயங்களை கன்வே பண்ணும். அதில் இந்த மாதிரி ஒரு சில ரிஃப்ளெக்ஸ் ஏரியாஸில் நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய எனர்ஜியை வெளியில் பிரதிபலிக்கிறது தான் இந்த முடி, சருமம், நம்மளுடைய எக்ஸாம்பிள் நம்மளுடைய காது கேட்கறது, நம்மளுடைய சருமத்தில் ஏதாவது பிரச்சனை வர்றது, இது எல்லாமே நம்ம ஒரு ஆர்கனில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது இன்னொரு சென்ஸ் ஆர்கனில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற விஷயம் தான். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வெங்காய சாறு. நம்ம வந்து இது எப்பவுமே ஒரு வெங்காயத்தை நம்ம சாலட்ஸோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது வந்து நமக்கு அந்த ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வரதுக்கு, அந்த ரூட்ல இருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டெய்லி ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து சாப்பிடலாம். இது உடலுடைய அந்த குளிர்ச்சி தன்மையை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பாடி ஹீட்டை குறைச்சிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய கூந்தலையும் நல்லா வலிமையாக்கி கொடுக்கும். இது நம்ம பேக்காகவும் எண்ணெயாகவும் எப்படி போடலான்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே பெஸ்ட்டு. அடுத்து முக்கியமான ஹேர் டானிக் எதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய நெல்லிக்காங்க. இதுதான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்ளம் ஆஃப் த ஹேர் ஃபாலிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே ரூட்ல இருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வரும். ஈவன் இப்போ நமக்கு முடி வந்து சிதையுதுன்னு வைங்களேன், அதில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் சத்து வெளியேறிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது மற்ற முடிகளும் சீக்கிரமாக கொட்டுறதுக்கு இது காரணமாக இருக்கும். ஆனால் இந்த பெரிய நெல்லிக்காவும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெயும் அந்த புரோட்டீன் லாஸ் இல்லாமல் நமக்கு அதை மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய அந்த ஸ்கேல்போடைய ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லாமல் இந்த ஃபாலிக்கல்ஸோடைய ரூட்ல இருந்து இது வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும், தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயை விட பெஸ்ட்டு எண்ணெய் எதுன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த வர்ஜின் கோகோனட் ஆயில், அதை தாங்க இருக்கிறதுலையே பெஸ்ட் ஆயில். அந்த தேங்காய் எண்ணெயை நல்ல ஸ்கேல்பில் நம்ம அப்ளை பண்ணி ஒரு மசாஜை கொடுத்துட்டு அதை மறுநாள் காலையில் நம்ம குளித்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது, ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ அதோடைய டென்சிட்டியை அதிகமாக்குது. அந்த லக்ஷர் ஆஃப் ஏர்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஜீவன் உள்ள கூந்தலை நமக்கு கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அரமோ ஆயிலில் ரோஸ்மேரி ஆயில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ரோஸ்மேரி ஆயிலோட சேர்த்து லாவெண்டர் ஆயிலையும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணோம். தேங்காய் எண்ணெய் ஒரு 5 ml எடுத்துக்கோங்க.
ஜஸ்ட் ஒரு ட்ராப் ரோஸ்மேரி ஆயிலும் ஒரு ட்ராப் லாவெண்டர் ஆயிலும் போட்டால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த விரல்களுடைய நுனிகள் மூலயமா நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்ல மசாஜிங் எஃபெக்டோட கொடுக்கும்போது இது நமக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்குது, நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்குது, நம்மளை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கோம். ஸோ இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை கொடுக்கறதுனால நமக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் இருந்துச்சுன்னா போதுங்க. அதுவே ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நல்லா கருன்னு முடி வளர்கிறதுக்கு இதுவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உள்ளுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப அமிலத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதும், அதே நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்ணெய் பொருள் ஜாஸ்தி சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறது, இந்த மாதிரி உணவுகள் நம்மளுடைய கட்டுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இது எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய சருமத்திலையோ இல்லை நம்மளுடைய கூந்தல்லையோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா கழிவுகள் வெளியேறாமல் தடுத்து அப்போ அது மூலயமா நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து அது இன்டைரக்டாக நமக்கு ஹேர் க்ரோத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஈவன் சர்மமும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பொலிவிழந்து டார்க்ஸ், அந்த ஸ்கின் ஃபுல்லாக டார்க்ஸ் எல்லாம் வர்றது, இல்லை அங்கே ஃபுல்லாக ரேஷஸ் ஏற்படுறது, சர்மத்தோடைய அந்த இதுவே புலிவே இல்லாமல் லக்ஷர்லெஸ்ஸாக இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இன்டர்னல் ஹெல்த் கண்டிப்பாக அஃபெக்டடாக இருக்குது. அப்போ நம்ம ஃபுட்டு ராங் ஃபுட்டை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ரைட் ஃபுட் அட் த ரைட் டைம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ உள்ளுக்கு என்னென்ன எடுத்துக்கலாம், இந்த செம்பருத்தி இதழ் இருக்குல்ல அதை டிகாக்ஷன் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதில் நமக்கு லைகோபின் அப்படின்னு சொல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது நம்ம எண்ணெய் தயாரிக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி இதழை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே இது நம்ம டீயாக குடித்தோன்னா நம்ம பிபியை குறைக்குது, நம்ம டென்ஷனை குறைக்குது, ஒத்த தலைவலியை குறைக்குது, அதே நேரத்தில் கூந்தலும் நல்லா வளர்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய ஹெட் ரீஜனில் முக்கியமாக ஸ்கேல்ப் பார்த்தீங்கன்னா அதிகமான ரத்த ஓட்டம் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த இடத்துல நம்மளுடைய அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணி நமக்கு ஹேர் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு டெய்லி காலையில் செம்பருத்தி இதழை ஒரு 4 இதழ் போட்டு ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு 1 or 2 minutes போதும். அது அப்படியே அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் இறங்கின உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லை ஏலக்காய் போட்டு நம்ம இதை குடிச்சிட்டு வந்தோம்னா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பேக் பற்றி சொல்கிறேன். நம்ம தலைக்கு போடக்கூடிய பேக்கில் வெந்தய பேக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. நல்ல வெந்தயத்தை ஊற வச்சுட்டு, இப்போ இதுவே உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பாடி ஹீட் அதிகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பாயில்ஸ் இருக்குது, மோஷன் போகும்போது கஷ்டமாக இருக்குது, இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரத்தமாக போகுது, அந்த மூல நோய் மாதிரி எனக்கு அப்படியே வீக்கமாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணுறோன்னா இந்த வெந்தயத்தோடு சேர்த்து கற்றாழையும் நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லை நல்லா நம்மளுடைய ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே ரின்ஸ் பண்ணிட்டோம். ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணணும். இதை அப்படியே நம்ம ரின்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை அந்த அளவுக்கு கொடுக்கும். நம்மளுக்கு நல்ல முடி ஷைனிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த டென்ஸையும் அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி முட்டையோடைய வெள்ளைக்கருவு, இந்த முட்டையோடைய வெள்ளைக்கருவு நல்ல கண்டிஷ்னரும் கூடங்க. அதை நான் அந்த ட்ரை ஹேரில் ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes போதும். அதுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணுங்கள். திருப்பி ஒரு 2 hours அப்புறமா நம்ம ஜஸ்ட் ஷியக்கா போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி. அதே பெஸ்ட் கண்டிஷனர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி சாறுங்க. இந்த கொத்தமல்லியை நல்லா போட்டு ஒரு மிக்சியில் ஒரு அடித்து அதோடைய சாறை எடுத்து இதே மாதிரி குளிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஸ்கேல்பில் இதை நல்லா ரின்ஸ் பண்ணி தலையை அப்படியே கட்டி வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நீங்கள் அப்படியே ரின்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை மாதிரி ஒரு பெஸ்ட் கண்டிஷனர் கிடையவே கிடையாது. இது ஈவன் நமக்கு பார்த்தீங்கன்னா முடி நல்லா வளரும், கருகருன்னு இருக்கும், ரொம்ப அப்படியே சாஃப்டனிங்காக ஒரு குட் கண்டிஷனரை கொடுக்கக்கூடியது தான் இந்த கொத்தமல்லி சாறு. இப்போ நான் சொல்கிற எண்ணெயை நம்ம ஹேர் க்ரோத்துக்காக இதை நம்ம பண்ணலாம். என்ன பண்ணுங்க, 50 ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 இல்லை 5 சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு வச்சுருங்க. அந்த தோலை உரிச்சிட்டு நம்ம அதில் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அடுத்தது
4 இல்ல 5 செம்பருத்தியோடைய அந்த இதழ்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 இல்ல 5 செம்பருத்தி இலைகளும் நம்ம எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த பெரிய நெல்லிக்காவ அப்படியே அந்த சீடோட அப்படியே இடிச்சு 2 இல்ல 3 நெல்லிக்காவ நல்லா இடிச்சு அதுல போட்டுறலாம். கற்றாழைய அப்படியே அந்த கீத்தோட நம்ம கட் பண்ணி அந்த எண்ணெயில அப்படியே ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி போடுங்க. இப்போ நான் சொல்றது எதையுமே நீங்க காய வைக்கணும்னே இல்ல. இத நீங்க டைரக்டாவே அந்த எண்ணெயிலேயே போட்டு இத நம்ம செய்யலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நீங்க அப்படியே சிம்ல வச்சு இத நல்லா பாயில் பண்ணுங்க. அந்த எண்ணெய் சுண்டக்கூடாது. நீங்க அப்படியே சிம்ல மட்டும் வச்சாலே போதும். பார்த்தீங்கன்னா நல்லா நொர நொரையா அப்படியே இருக்கும். இத கொஞ்சம் அந்த ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இத நீங்க ஆஃப் பண்ணிட்டு, இத வடிகட்டி இந்த எண்ணெய வெதுவெதுப்பான பதத்தோட நம்மளுடைய ஸ்கேல்ப்ல டெய்லி இத அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஹேர் குரோத் நல்லாவே இருக்கும். இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நெறைய பேஷண்ட்ஸ் வந்து இத பத்தி ஃபீட்பேக்கே குடுத்துருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முன்னாடி எல்லாம் முடி கொட்டி மண்டையே தெரியிற மாதிரி அலோபேஷியா எரட்டோன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு இந்த இத வந்து ஆயில் வந்து அவங்க ரெகுலரா அப்ளை பண்ணி, அந்த இடத்தெல்லாம் சுத்தமா மண்டையே தெரியாம நல்ல ஹேர் குரோத், நல்ல டென்ஸ் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்னு நெறைய ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. ஸோ இத நம்ம வீட்ல ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலா இத நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.